இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கோடக் மஹிந்திரா பேங்க்ல நம்ம வந்து டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பேடே பர்சனல் லோன் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேடே பர்சனல் லோனை தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம். அதிகபட்சமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 13700 ரூபாய் பேடே பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. பேடே பர்சனல் லோன்னா என்ன, சோ இது வந்து எடுக்கிறது வர்த்தா, இதுல வந்து எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ, இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க, எவ்வளவு டைமிங் வந்து கொடுக்குறாங்க, இத பத்தின எல்லா டீடைலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். சோ உங்களுக்கு இது மாதிரி வந்து பேடே பர்சனல் லோன் இல்ல டைரக்ட் பர்சனல் லோன் இல்ல வேற ஏதாவது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து கோடக் பேங்க்ல வாங்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபன் பண்றதுக்கான லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ வந்து இந்த லோனை வந்து ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி லோன் ஆஃபர் கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீடைல தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ்ல வந்து 13700 ரூபாய் நமக்கு லோன் ஆஃபர் இருக்கு அப்படினு சொல்லி அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இது வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ல போய் நம்ம வந்து செக் பண்ணுவோம் நமக்கு அப்டேட் வந்து பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து என்னோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். சம் டைம் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆஃபர் வந்து அவைலபிளா இருக்குதோ அது ஹைலைட் பண்ணி வந்து காட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு சில நேரம் அந்த மாதிரி வந்து ஹைலைட் பண்ணியும் காட்டாமையும் இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லோன் அண்ட் கார்டு ஆஃபர் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்லாம் இருக்கு அப்படிங்கறதை இங்க வந்து பார்க்கலாம். சோ நம்ம வந்து இப்போ வந்து செக் பண்ண ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேடே லோன் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிருந்தால. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா 13700 ரூபாய் பேடே லோன் வந்து நமக்கு ஆஃபர் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி கார் லோன் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. சோ நம்ம எடுக்கணும் அப்படி நினைச்சா இது கூட ஈஸியா நம்மளால வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து நம்ம மொபைல் பேங்கிங்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பேடே லோனை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேடே லோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் அவைலபிள் நவ் அப்படின்னு இருக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேடே லோனை பற்றி எல்லா டீட்டெயிலுமே ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13700 ரூபாய் நமக்கு லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேடே லோன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேடே லோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து 15 நாள்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 31 நாள் வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு டைமிங்கே கொடுப்பாங்க. அதுக்கு மேலே டைம் கிடைக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மந்தோட எண்டில் இருக்கும், நமக்கு சேலரி வந்து அடுத்த மாதம் தான் வரும். ஸோ இப்போதைக்கு நமக்கு நிறைய செலவு இருக்குது, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம கையில் காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் லோனை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நமக்கு சேலரி வந்து அடுத்த 10ஆம் தேதிக்குள்ள வருதுன்னு வைங்களேன். ஸோ அப்போ நம்மளால ரீபேமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க இந்த லோனை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த லோன் வந்து எடுக்கிறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கோட எமர்ஜென்சியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து 13700 ரூபாய். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிடக்ஷன்லாம் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு 200 ரூபா போகுது. அதுக்கு அடுத்தது ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் டேக்ஸ் ஒரு 808 ரூபா போகுது. இந்த ரெண்டு அமௌண்ட்டும் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய 13700 ரூபாயிலிருந்து டெபிட்டட் பண்ணி போக 12692 ரூபாய் உங்களுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 71 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீபேமெண்ட் டைமிங்கை வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லோனை எடுக்கிறோம் அப்படின்னா இதை எப்போ ரீபேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத மோர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லோன் ரீபேமெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஜூன் 2025 போட்டிருக்காங்க. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 24. ஸோ இன்றைக்கி நான் மே 24ஆம் தேதி இந்த லோனை எடுக்கிறேன் அப்படின்னா இந்த லோனை வந்து 12 ஜூனில் வந்து நான் ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். கிட்டத்தட்ட இதுக்கு எத்தனை நாள் டைம் தந்திருக்கான் இன்னையோட சேர்த்தா வெறும் 19 நாள் மட்டும்தான் டைம் வந்து கொடுத்துருக்கான். ஸோ வெறும் 19 நாள் தான் நமக்கு வந்து டைமிங் வந்து கிடச்சிருக்குது. வெறும் 19 நாளைக்கு நமக்கு வந்துட்டு இதில் ஒரு 1000 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீ போகுது, இன்ட்ரெஸ்ட் ஒரு 71 ரூபா போகுது. கிட்டத்தட்ட 1078 ரூபா நம்ம வந்து வட்டியாகவே வந்து பே பண்ணுறோம். இதுதான் கான்செப்ட்டு. ஸோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகிறது 12692 ரூபாய் நம்மளுக்கு டிடக்ஷன் எல்லாம் போக கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு சேலரி வரதுக்கு இன்னொரு 10 நாள் டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த டைமில் வரக்கூடிய செலவு ஒரு அர்ஜென்ட் செலவு வந்துருச்சு, அதை மேனேஜ் பண்ணணும், அதுக்கு வந்து எனக்கு ஒரு லோன் வேணும் அப்படின்னா ஸோ செப்பரேட் லோனை போய் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன்லாம் முக்கால்வாசி ஃப்ராடாக தான் இருக்குது. நீங்கள் 7 நாள் லோனு அதே மாதிரி 10 நாள் 15 நாள் லோன்லாம் தரானுங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேம் வந்து இருக்குது, நிறைய ஃப்ராட் அப்ளிகேஷனும் அதில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஷார்ட் டேர்ம் லோன் நீங்கள் வெளியே போய் வேறு அப்ளிகேஷனில் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதில் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பேங்கு, அவங்களுக்கு 100% ட்ரஸ்டடு, உங்களுக்கு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து கிடையாது.
ப்ராப்பராக தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரஸ்டட் அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி இந்த ஷார்ட் டேர்ம் லோனாக நார்மலாக ஒரு பர்சன் வந்து எடுக்கிறதுக்கு இது வந்து ஒர்த்து கிடையாது. ஏன்னா அதிகபட்ச டைமிங் 31 டேஸ் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து வரக்கூடிய சேலரி வரதுக்கு இன்னொரு 10 நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு எமர்ஜென்சி செலவை மேனேஜ் பண்ணுறதுக்காக வேணால் நீங்கள் வந்து இந்த லோனை வந்து எடுத்துக்கலாம். இந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரி எவ்வளோ வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணி இந்த பேடே லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து இதில் தான் வந்து சேலரி ஒரு சில அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ அதில் பாதி அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிரெடிட் லிமிட்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான சேலரி வாங்குறீங்க அப்படின்னா அதிகமான அமௌண்ட்டே உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டாக வந்து கிடைக்கும். இதில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 12,700 ரூபாய் வரைக்கும் நமக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து லோனாக எடுத்துக்கலாம். இப்போ 9,000 ரூபாய் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாமே வந்து மாறுது பாருங்கள். ஸோ நமக்கு வந்து 8,269 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் இந்த லோனை வந்து எடுக்கலாம். இதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட் இன்கம் ப்ரூஃப் எதுவுமே வந்து தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு டேக் த பேடு லோன் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வித்தின் செகண்ட்லேயே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது வந்து நம்ம ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து அப்ளை பண்ணுறோம். அந்த அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட்டட் ஆயிரும். இவ்வளோ தான். ஜஸ்ட் இதுக்கு வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட் டீட்டெயிலும் ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு ஃபியூ செகண்ட்லேயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த லோனை வந்து கிரெடிட்டட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேடே லோன் அப்படிங்கிறது. பேடே லோன் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன் தான். இது வந்து லாங் டேர்முக்கு நீங்கள் எடுக்கவே முடியாது. டைரக்ட் பர்சனல் லோன் வேணால் நீங்கள் லாங் டேர்முக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.